அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை உம்ராவுக்கு செல்வதற்காக கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து உத்தரவு பெறுகிறார்கள். நாயகமே, நான் உம்ராவிற்கு செல்ல வேண்டும், சென்று வாருங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி அளித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், லா தன்சானா யா உஹை மின் துஆயிக். என்னுடைய இளைய சகோதரரே, நீங்கள் உங்களினுடைய துஆவில் என்னை மறந்துவிட வேண்டாம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் பொழுது, இது எனக்கு இந்த துன்யா கிடைப்பதை விட சிறந்த சந்தோஷத்தையும் மனநிறைவையும் எனக்கு தந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். ஃபகால கலிமத்துன் மா யசுர்ருனி அன்னலி பிஹ துன்யா ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதி. இந்த உலகமே எனக்கு கிடைப்பதை விட இந்த வார்த்தை தான் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது என்கிறார்கள். இங்கே இரண்டு விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒன்று, புனிதமான இந்த யாத்திரை மேற்கொள்ளக்கூடியவர்களிடத்தில், புனிதமான பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களிடத்தில், புனிதமான உம்ரா ஹஜ்ஜு போன்ற பயணங்களை செய்யக்கூடியவர்களிடத்தில் எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அது ஒரு நபி வழி என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்படி செய்வது இன்று பல இடங்களில் இருந்த பொழுதிலும் கூட சில இடங்களில் மாறியும் வருகிறது. ஆகவே அந்த வழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவதாக, நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறியது அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல. அது ஷரியத்தின் பார்வையில் அப்படி இருந்தாலும் சூஃபியாக்கள் ஒன்றை சொல்லுவார்கள், லா தன்சானா யா உஹை ஃபீ துஆயிக். எனக்காக துஆ செய் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடவில்லை, மாறாக உங்களுடைய துஆவில் என்னை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்றார்கள். அப்படி மறந்துவிட்டால் உங்களுடைய துஆ கபூலாகாது என்பதுதான் அதனுடைய பொருள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இதற்கு வேற ஹதீதுகள் துணை நிற்கிறது. யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அந்த துஆ அரிஷை போய் சேராது, வானில் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் பார்க்க முடிகிறது. எனவே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் துஆக்களிலே இணைந்து அவர்களுடைய பெயரை இணைத்துக் கொள்வதால் அந்த துஆக்கள் கபூலாகிறது என்பதை விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக ஸலவாத்து சொல்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.